இருப்பினும் அந்த பட்டுவினிடத்தில் தஞ்சாவை பட்டும் படாமல் நடந்து கொள்ளச் சொல். அதிகம் நெருங்கி பழகாமல் அளவோடு இருக்கச் சொல். ஏனென்றால் நாம் யாருடன் பழகுகிறோமோ அந்த சுபாவம் நமக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. சுவாமி, பால் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த விசிறியை கொடுங்கள். சுவாமி, என்ன நீங்கள் கொடுத்த பாலை பருகாமல் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னை பார்க்கவில்லை. நீ பெருமாளின் முன் விளக்கேற்றி வைத்துவிட்டு பாசுரத்தால் சேவித்தாயே, அந்த பாசுரத்தை மனோரீதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். திருமறு மார்பு நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்துயிர்களெல்லாம் பெருவுருக்கொன்று சுட்டிட்டு ஈட்டிய விளையரேலும் அருவினை பயணத்துய்யார் அரங்கமா நகருளானே. இதுதானே நீ சேவித்த பாசுரம்? ஆம் சுவாமி. மிகவும் மதுரமாக இருந்தது. இதன் பொருள் உனக்கு தெரியுமா? நான் அறிந்தவரை சொல்கிறேன். ஏதேனும் தவறாக இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறேன். இது தொண்டரடி பொடி ஆழ்வார் பாசுரம். இந்த பாசுரத்தின் பொருள், திருமகளையும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவையும் மார்பில் தரித்துள்ளவனே, அரங்கமா நகருளானே, இப்பெரிய பூமியிலுள்ள ஜீவராசிகளெல்லாம் நடுங்கும்படி ஆயுதங்களால் கொலை செய்தும் தீயினால் கொளுத்தியும் சம்பாதிக்கப்பட்ட பாவத்தையுடையவர்களானாலும் உன்னை தங்கள் நெஞ்சிலே விளங்கும்படி வைத்து திடமான நம்பிக்கையுடையவராக இருப்பாரேயானால் அவர்கள் கொடிய பாவங்களினுடைய பலனை அனுபவிக்க மாட்டார்கள். அருமை, அருமை. சென்ற முறை பாசுரத்தை மட்டும் சொன்னாய், இப்பொழுது பொருளையும் தெரிந்து வைத்திருக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி. இதையெல்லாம் எப்பொழுது தெரிந்து கொண்டாய்? உங்கள் விருப்பம் எது என்பதை என்று தெரிந்து கொண்டேனோ அப்பொழுதே அதற்கு தக்கவாறு என்னை மாற்றிக்கொண்டேன். சத்விஷயங்களுக்காக நம்மை நாமே மாற்றிக்கொள்வது நல்லதுதான். இதேபோல் வேறு ஒரு விஷயத்திலும் நீ உன்னை மாற்றிக்கொள்வது நல்லது. சுவாமி, நீங்கள் அன்று சொன்ன பின் நான் சொக்கட்டான் பக்கமே செல்வதில்லை. அதில் எனக்கு நாட்டமும் இல்லை. அடியேன் சொக்கட்டான் விளையாட்டை பற்றி சொல்லவில்லை. சொக்கட்டானை வைத்து உன்னுடன் விளையாடினாலே அவளை பற்றி சொல்கிறேன். பட்டு மாமியை பற்றியா? அந்த மாமி சற்று படபடவென பேசுவாள். ஆனால் அப்பாவி. பாவியா அப்பாவியா என்பது அவரவர் கண்ணோட்டத்தையும் அவர்கள் அனுபவத்தையும் பொறுத்தது. பட்டு கெட்டவள் என்று அடியேன் சொல்லவில்லை. ஆனால் சிலரிடம் இந்த பூர்வ ஜென்ம வாசனை என்று சொல்வார்களே, அது இந்த ஜென்மத்திலும் சிறிதளவு தொடர்ந்து கொண்டிருக்கும். விட்ட குறை தொட்ட குறை என்பது போல் எளிதில் அவர்களை விட்டு போகாது. ஆனால் அந்த மாமி என்ன செய்தாலும் என் நலன் கருதி என் மீது அக்கறை கொண்டு நல்லெண்ணத்தில்தான் செய்கிறாள். அவள் எண்ணம் எப்படியோ, ஆனால் செயல்பாடு உச்சிதமாக இல்லை. எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது. இந்த கணிப்பு ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த பட்டுவிடம் பழகுவதில் ஒரு வரம்பை, ஒரு வரைமுறையை கடைபிடிப்பது நல்லது. இதுதான் பட்டுவை பற்றிய உங்கள் அபிப்பிராயமா? இது அடியேனின் அபிப்பிராயம் அல்ல, திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் அபிப்பிராயம். அவருடைய கணிப்பு என்றுமே தவறியதில்லை. பொதுவாக திருக்கச்சி நம்பி சுவாமிகள் யாரை பற்றியும் குறை சொல்பவர் அல்ல. ஆனால் அவருக்கே இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டதால் பட்டுவிடம் பார்த்து நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நீங்களே சொன்ன பிறகு அதை மீறி நான் செயல்பட மாட்டேன். உங்கள் திருப்திதான் என் திருப்தி. அதேபோல் குருநாதரின் திருப்திதான் அடியேனுக்கு முக்கியம். நம்பி சுவாமிகள் பிரத்யேகமாக அழைத்து கூறியதால் அது நிச்சயம் பொருள் பதிந்ததாகத்தான் இருக்கும். அவர் மனம் நோகாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
அவசியம் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன். நேரமாகிவிட்டது. முதலில் பாலை அருந்திவிட்டு வந்து படுங்கள். அதிகாலையில் கோயிலுக்கு போக வேண்டும் என்றீர்களே. ஆமாம் ஆமாம். வா போகலாம். சுவாமி, எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்னது இது? இப்பொழுதுதானே அமுது செய்தேன். அதற்குத்தான். நீங்கள் அமுது செய்தது ஜீரணமாவதற்காகத்தான் இது. உங்களுக்காக பிரத்யேகமாக செய்தேன். இஞ்சி மற்றும் வெல்லம் கலந்து செய்யப்பட்ட இஞ்சி அமிர்தம். இதுவரை நீ இதை செய்ததில்லையே. பட்டுமாமிதான் கற்றுக் கொடுத்தார். எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் என்ன? இரவு போஜனத்திற்கு என்ன தளிகை செய்ய வேண்டும் என்று சொன்னால். இப்பொழுதுதான் மதிய உணவே முடிந்தது. அதற்குள் இரவு உணவை பற்றிய சிந்தனையா? உங்களுக்கு இது வேடிக்கையான விஷயமாக இருக்கலாம். ஆனால் எனக்கோ அடுத்தடுத்து உங்களுக்கு பிடித்த ருசிகரமான தளிகை செய்ய வேண்டும் என்பதுதானே என் தலையாய கடமையாக இருக்கும். எப்படி உங்கள் நாட்டம் பாசரத்திலும் வேதாந்தத்திலும் பதிந்துள்ளதோ அதே போல் எங்கள் நாட்டம், அதாவது பெண்களின் நாட்டம், தளிகையில் தானே இருக்கும். அதுதானே எங்கள் கடமை, தர்மம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். மிகவும் சாதுரியமாக பேசுகிறாய். பாசுரம், பதவுரை, பதவேசு எல்லாமே இப்பொழுது உன்னிடம் நன்றாகவே தெரிகிறது. இதெல்லாம் குன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ பட்டுவிடமிருந்து சிறிது விலகியிருப்பதுதான் நல்லது. சுவாமி, நீங்கள் ஒருமுறை சொன்னதை பலமுறை சொன்னது போல் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. நல்லது. தஞ்சா, என்ன சுவாமி, ஏதாவது மறந்து விட்டீர்களா? அங்கு பார். யார் இவர்கள்? வேண்டப்பட்டவர்களா? மிகவும் வேண்டப்பட்டவர், கூரேசன். ஓ, அப்படியானால் அவர் அருகில் வருவது அவரது அகமுடையாளா? அப்படித்தான் இருக்க வேண்டும். வா போகலாம். அடியேன் தாசன். தாசன் அடியேன். வா கூரேசா, நீ வர இருப்பதாக அப்பா சொல்லிக் கொண்டிருந்தார். தஞ்சமாம்பாளை உனக்கு தெரியும் அல்லவா? ஓ, நன்றாகவே தெரியும். இவள் அடியேனின் சகதர்மினி ஆண்டாள். நமஸ்காரம். அம்மா, வாருங்கள். அகம் மிகவும் அழகாக இருக்கிறது. உங்கள் அகத்தை விடவா? இதில் சிறிது பழங்கள் இருக்கிறது, இந்தாருங்கள். இதெல்லாம் எதற்கு கூரேசா? ஒருவரை காணச் செல்லும் போது பழங்களையாவது எடுத்துச் செல்வதுதானே முறை. அதுதானே நம் சம்பிரதாயம். இந்தாருங்கள். சரி, உட்காருங்கள். கமலை,
பார்க்க முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள். பால் பழம் அருந்துங்கள். தஞ்சா, சமர்த்து வா. சுவாமி, சேவித்துக் கொள்கிறோம். பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழுங்கள். எழுந்திருங்கள், உட்காருங்கள். தம்பதி சமேதராக நீங்கள் இருவரும் எங்கள் அகத்திற்கு வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், உன் தந்தை பலமுறை என்னிடம் வியாபித்ததுண்டு. நீ கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்தில் யார் உன்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று. ஒரு தந்தையாக அவருக்கு அப்படி ஒரு கவலை இருந்தது நியாயம்தானே? நாம் ஒன்று நினைக்க பகவான் ஒன்று நினைப்பான் என்று சொல்வது உன் வாழ்க்கையிலும் சரி, அடியனின் வாழ்க்கையிலும் சரி நன்றாகவே பொருந்துகிறது. இந்த கல்யாணத்தின் மூலம் 3 பேருடைய பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விட்டார் பெருமாள். ஒன்று, உன் தந்தைக்கு இருந்த கவலை நீங்கியது. இரண்டாவது, ஆண்டாளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்தது. மூன்றாவது, சுதர்சனத்தின் வேதனை தீர்ந்தது. ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் மாப்பிள்ளை அமைந்தது. இப்பொழுது நினைத்து பார்த்தால் எல்லாமே விசித்திரமாக இருக்கும். அதுதான் பகவத் சங்கல்பம். முற்றிலும் உண்மை. உங்களைப் போன்ற சான்றோர்களின் ஆசி எங்களுக்கு என்றென்றும் வேண்டும். எங்கள் ஆசி என்றென்றும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. ஒற்றுமை இதில் மட்டும்தானா? நம் இருவருக்கும் அமைந்துள்ள அகத்துக்காரர்களை பற்றி சற்று யோசித்துப் பார். இருவருக்குமே கல்யாணத்தில் பெரிதாக நாட்டமில்லாமல் இருந்தது. வாஸ்தவம்தான். இருவரும் தமிழ் பாசுரத்தில் மிகுந்த ஈடுபாட்டை கொண்டவர்கள். சாஸ்திர விதிமுறைகளை கடுமையாக அனுஷ்டிப்பவர்கள். அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்தையும் நம் சம்பிரதாயத்தை அனைவரும் அறியச் செய்து உலக மக்களை ஓய்விக்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள். உன் கல்யாணம் மிகவும் விமர்சையாக ஒரு இளவரசியின் கல்யாணம் போல் நடக்க வேண்டியது. காரணம், கோரேசர் அண்ணா கோரத்திற்கே இளவரசர் போலல்லவா? எங்கள் கல்யாணத்திற்கு உங்கள் அனைவரையும் அழைக்க முடியவில்லையே என்று அவர் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார். கல்யாணம் நடந்து முடிந்ததும் உன் அகத்துக்காரரை சந்திக்க வேண்டும் என்று அவர் தவித்துக் கொண்டிருந்தார். இவருக்கு அவர் மீது அத்துணை ஈடுபாடு. அதை நான் அறிவேன் ஆண்டாள். அதே போல் நாம் இருவரும் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. என்ன யோசிக்கிறாய்? இல்லை, நம் மனித மனம் சற்றே விசித்திரமானது. முன்பின் தெரியாமல் இருந்தாலும் சிலரை பார்த்ததுமே பிடித்துவிடும். ஏதோ வருடக்கணக்காக சேர்ந்தே இருப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அதே போல் சிலரை பார்த்த உடனே பிடிக்காமல் போவதும் உண்டு. நம்மை அறியாமல் ஒருவித வெறுப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் இவருடன் அதிகம் பழக வேண்டாம் என்று தோன்றும். இதில் நான் எந்த ரகத்தை சேர்ந்திருக்கிறேன்? இதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அது என்னவோ தெரியவில்லை. உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே மிகவும் பிடித்து விட்டது. நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும். ராமானுஜர் அண்ணாவும் நீயும் அவசியம் அகத்திற்கு வர வேண்டும். நான் வருவது என் கையில் இல்லை. என் அகத்துக்காரரை பார்ப்பதே எனக்கு அரிதாக உள்ளது. திருப்புட்குழிக்கு சென்றால் எப்பொழுது வருவார் என்பது அவர் வந்த அன்றுதான் தெரியும். சில சமயம் எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். புரிகிறது.
எங்கள் கல்யாணமும் எதிர்பார்க்காத கல்யாணம் தானே. நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டிய நாளில் கல்யாணமே நடந்து முடிந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உனக்கு அமைந்துள்ள அகத்துக்காரரை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள்ளலாம். என் அகத்துக்காரரை நினைத்து நானும் மகிழ்வதுண்டு. இந்த ஊரை பிரமிக்கும் அளவிற்கு ஞானசீலர் அவர். அவருடைய சகதர்மினி என்று சொல்வதில் எனக்கும் பெருமைதான். ஆனால் அந்த பெருமையின் பின்னால் பல தியாகங்களும் இருக்கின்றன. புரிகிறது தஞ்சா. ராமானுஜர் அண்ணாவின் பிரிவு உன்னை மிகவும் வாட்டுகிறது. இருப்பினும் அகத்துக்காரியை ஏன் சகதர்மினி என்று சொல்கிறார்கள் தெரியுமா? கணவருடன் உறுதுணையாக இருந்து அவர் கடைபிடிக்கும் தர்மத்தில் தன்னையும் ஒரு சகியாக இணைத்துக் கொண்டு அவருடைய தர்மங்கள் அனைத்தையும் அனுஷ்டிப்பதற்கு ஏதுவாக அவள் செயல்படுவதால் ஒரு பெண் சகதர்மினியாகிறாள். குரேசா, இப்போது நீ கிரகஸ்தாசிர தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் தேவையில்லை. பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு உலக மக்களை உய்விக்கும் சேவைகளை மட்டும் செய்ய வேண்டும் என்றுதான் நாம் இருவருமே நினைக்கிறோம். ஆனால் பெருமாளின் திருவுளமோ வேறு விதமாக இருக்கிறது. பிறவிக் கடலை கடக்கும் நம் பயணத்தில் இன்னொரு ஜீவாத்மாவையும் நம்முடன் இணைத்து விட்டார். அது புரிகிறது சுவாமி. ஆனால் அடியனுக்கு இதில் ஒரு சந்தேகம், ஒரு தயக்கம் உள்ளது. அது என்ன சந்தேகம், என்ன தயக்கம்? இந்த லௌகீகத்திலிருந்தும் வெளி உலகத்திலிருந்தும் விடுபட்டு நம்மை நாமே பகவானை சென்றடைய செய்வது கடினமாக இருக்கும் பொழுது மற்றொரு ஜீவாத்மாவையும் நம்முடன் அழைத்துச் செல்லும் பொறுப்பை ஏற்றிருப்பது கடினம் அல்லவா? அப்படி நினைக்காதே கோரேசா. நம்மை மட்டும் உய்விப்பதற்காக ஏற்பட்டதல்ல வேதங்களும் தமிழ் பாசுரங்களும். முக்தியை பெற்று நாம் மட்டுமே பகவானை சென்றடைய வேண்டும் என்று நினைப்பது சுயநலமாகிவிடும். நம்மை சுற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ ஜென்மங்களாக பிறவிக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் உய்விப்பதற்காகத்தானே தமிழ் பாசுர பாடசாலைகளை நிறுவியுள்ளோம். அவர்களுக்கும் ஞானத்தை புகட்டுகிறோம், அதற்காக போராடுகிறோம். அதனால் நம் சிந்தனையில் சுயநலத்தை தாண்டி பொதுநலம்தான் இருக்க வேண்டும். உலக மக்களை பிறப்பு இறப்பு என்ற கர்ம பந்தத்திலிருந்து காப்பாற்ற நாம் எத்தனை பிறவிகள் வேண்டுமானாலும் எடுக்க தயாராக இருக்க வேண்டும். பகவான் கண்ணனும் இதையேதான் கூறுகிறார். என்னை பற்றிய இந்த உன்னத ஞானத்தை யார் ஒருவன் மற்றவருக்கு எடுத்துரைக்கிறானோ அவனே எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அர்ஜுனனுக்கு கீதையில் உபதேசிக்கிறார். அவ்வகையில் நாம் பகவானுக்கு பிரியமானவராக இருக்க வேண்டும் என்றால் சுயநலத்தை விடுத்து பொதுநலத்தோடு திகழ வேண்டும். மேலும் நம் இருவருக்குமே வாய்த்துள்ள சகதர்மிணிகள் போற்றத்தக்கவர்கள். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மையே. அதை அடியேனும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னவோ தெரியவில்லை, சமீப காலமாக ஜமீன் பொறுப்பில் அடியனுக்கு அதிக நாட்டம் செல்வதில்லை. ஏதோ அடியனுடைய நேரங்கள் எல்லாம் பௌதீக விஷயத்திலேயே வீணாவது போல் தோன்றுகிறது. அனைத்தையும் துறக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. உன் எண்ணம் நியாயமானதுதான் குரேசா. ஆனால் அதற்காக எல்லோரும் எல்லாவற்றையும் உதறித் தள்ளிவிட்டுத்தான் பகவத் சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்களிடம் சேர்ந்துள்ள அந்த செல்வத்தை, அந்த லக்ஷ்மியை பெருமாளின் கைங்கரியத்திற்காக செலவிடலாம். அதுவும் ஒரு உயர்ந்த சேவைதான். நமக்கு ஒன்றுமே இல்லை என்று சிலர் அனைத்தையும் துறந்துவிட்டு காட்டுக்குச் செல்லலாம். ஆனால் அவர்களை விட அனைத்தும் இருந்தும் அதிலெல்லாம் பற்றில்லாமல் நித்தியம் அந்த பகவானின் ஸ்மரணத்திலேயே வாழ்ந்து அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெருமாளின் சேவையில் ஈடுபடுத்துபவனே உண்மையில் உன்னத சிரேஷ்டன். அவ்வகையில் நீதான் உண்மையான துறவி குரேசா. என்னடா இவள் தன் அகத்துக்காரரை பற்றி தானே பெருமைப்பட்டுக் கொள்கிறாளே என்று நினைத்துக் கொள்ளாதே. நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ராமானுஜர் அண்ணா மேன்மையானவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் அகத்துக்காரரை ஒரு விதத்தில் மெச்சினால் என் அகத்துக்காரரை வேறொரு விதத்தில் மெச்ச வேண்டும். என் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதன் விளைவுகளை பற்றி அறிந்தும் என்னை கைப்பிடித்திருக்கிறார். கல்யாணமே வேண்டாம் என்றிருந்தவர் வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் நம் கையிலாயிருக்கிறது. அவன் ஆட்டி வைக்கிறான்,
அதற்கு தகுந்தவாறு நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இன்று போல் என்றென்றும் பகவான் உனக்கு கொடுத்துள்ள செல்வத்தை பெருமாளின் சேவையில் பாசுர பாடசாலைகள் நிறுவுவதில் பயன்படுத்து. சம்பிரதாயம் வளர உன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய். பகவானுக்கு கண்டருளப் பண்ணிய பிரசாதத்தை மக்களுக்கு வாரி வழங்கி அவர்களின் பசியை போக்கி ஆத்ம சுத்தியை அடையும்படி செய். இவ்வகையில் நிச்சயம் நீ அந்த பெருமாளின் கடாட்சத்திற்கு தகுதியுள்ளவனாவாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் நகத்துக்காரருக்கு எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றிய சிந்தனைதான். அவர் அவ்வளவு மேன்மையானவர். திருப்புட்குழியில் வேதாந்தங்களை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பகவானின் கல்யாண குணத்தில் லயித்திருக்கும் உங்களுக்கு வேதாந்த பாடம் சுவைக்கிறதா? வேதாந்தமாக இருந்தாலும் அது பகவானை பற்றித்தானே மறைமுகமாக எடுத்துரைக்கிறது. வேதாந்தத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பகவானின் பெருமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வேதாந்தம் பயில்கிறேன். மேலும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் அடியேன் தங்குவதால் சிறிது நேரமே ஆனாலும் அவரின் இனிமையான குரலினால் பாசுரங்களை சேவிப்பதாலும் அதற்கு தக்க விளக்கங்களை அவர் திருமுகம் மலர்ந்து தெரிவிப்பதாலும் அடியேனின் மனதிற்கு வேதாந்தத்தால் ஏற்பட்ட வறட்சிக்கு வைணவ வளம் கிடைக்கிறது. அடியேன் இங்கு வரும் 2 நாட்களில் கூட பாடசாலையில்தான் பெரும்பகுதி நேரத்தை ஒதுக்குகிறேன். இதில் தஞ்சாவுக்கு சற்று வருத்தமும் கூட. என்ன சுவாமி, மனம் விட்டு எல்லாம் பேசியாகி விட்டதா? புறப்படலாமா? பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. இருப்பினும் இந்த அளவிற்கு என் ஆசான் ராமானுஜருடன் அளவலாவியதே அடியேனுக்கு மகிழ்ச்சி. சரி, நீங்கள் பேசிவிட்டீர்களா? புறப்படலாமா? இன்னும் சற்று நேரம் பொறுத்து புறப்படுவோமே. தஞ்சாவுடன் பேசிக் கொண்டிருப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதுதானே பார்த்தேன். சம வயதுள்ள 2 பெண்கள் சந்தித்தால் சுவாரஸ்யத்திற்கு கேட்பானேன். முதல் சந்திப்பிலேயே இருவரும் இவ்வளவு நெருக்கமானது மிகவும் ஆச்சரியம்தான். உண்மைதான். இந்த குறுகிய சந்திப்பிலேயே ஒரு விஷயம் புரிந்து கொண்டேன். அது என்ன? நீங்கள் இருவரும் எப்படி ஒருவர் மீது ஒருவர் வாஞ்சையுடன் இருக்கிறீர்களோ அதே போல்தான் நானும் தஞ்சாவும் இருக்கிறோம். இனி அடிக்கடி சந்திப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம். 2 பெண்கள் சேர்ந்து தீர்மானித்து விட்டால் பிறகு அந்த பரந்தாமனே வந்தாலும் மாற்ற இயலாதே. உங்கள் நட்பு நன்றாக வளரட்டும். காலம் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்கு இதுதான் சரியான அறிகுறி. கைலாசம், எதை வைத்து சொல்கிறீர் ஓய்? கைலாசம், யாரும் இல்லாத சமயத்தில் ராமானுஜனிடம் தனியே பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த வேளை வசதியாக வந்து வாய்த்திருக்கிறதே. இங்கேயே நின்று பேசிக் கொண்டிருந்தாயானால் நீ எண்ணிய காரியம் நிறைவேறாது. அவன் அருகே சென்று நீர் வந்த காரியத்தை முடிக்க பாரும். சரி சரி, வாரும். என்ன ராமானுஜா? வந்தனம் சுவாமி. ராமானுஜா, இன்னும் நீ புறப்படவில்லையா? இப்பொழுது புறப்பட்டால்தானே பொழுது சாய்ந்து இருள் பரவுவதற்குள் காஞ்சிபுரம் சென்றடைய முடியும். வாஸ்தவம்தான் சுவாமி. தாங்கள் இவ்வளவு அக்கறையோடு அடியேனை விசாரிப்பது மனதிற்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ராமானுஜா, பழைய சம்பவங்களை எல்லாம் நான் அப்படியே மனதில் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று நினைத்தாயா? அன்றைய நிகழ்ச்சிகள் அப்பொழுதே முடிந்துவிட்டது. பாதகமோ சாதகமோ நானும் மறந்துவிட்டேன்.
அப்படி இருப்பதுதானே ஒரு ஆசானுக்கு அழகு. நீ என்ன ஒரு சாதாரண மாணவனா? அதுவும் சோமியாஜியின் அருந்தவ புதல்வன். நான் தானே இப்பாடசாலையில் பிடிவாதம் பிடித்து உன்னை சேர்க்க வைத்தேன். அன்று ஏதோ ஒரு அசௌகரியம், நானோ ஒரு சம்சாரி, 3 பெண்களுக்கு தகப்பன், பல பிரச்சனைகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதே எண்ண ஓட்டத்தில் நான் பாடம் நடத்த நீ ஏதோ திருத்தம் சொல்ல ஏதேதோ ஆகிவிட்டது. அதற்காக தொடர்ந்து உன்னிடம் துவேஷம் பாராட்ட முடியுமா? நீ உன்னதமான மாணவன் அல்லவா? சுவாமி, தாங்கள் காட்டும் தயவு அடியேனை புலகாங்கிதம் அடையச் செய்கிறது. குருநாதருக்காகத்தான் சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் இப்போது பேசிய பேச்சுக்கள் அடியேனின் ஊக்கத்தை அதிகப்படுத்துகிறது. கேட்டீர்களா? குருநாதருக்குத்தான் குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கிறானாம். நல்ல வேளை, கைலாசம் வலியுறுத்தி சொன்னதனால்தான் எனக்கும் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது நம் குருநாதர் தைத்திரிய உபனிஷத்தை நாளை பிரதான பாடமாக எடுக்கவிருக்கிறார் போல் இருக்கிறதே. ஆம் சுவாமி, அப்படித்தான் தெரிவித்திருந்தார். வேறு ஏதாவது தெரிவித்தாரா? வேறு ஒன்றும் சொல்லவில்லையே சுவாமி. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். நாளை தைத்திரிய உபனிஷத்தை குருநாதர் யாதவ பிரகாசர் போதிப்பதற்கு முன் அதை பற்றிய முன்னுரையை உன்னை போதிக்கச் சொல்லி உத்தரவாகியிருக்கிறது. அப்படியா? ஆமாம் சுவாமி, தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. அதை தெரிவிப்பதற்காகத்தான் உன்னை காண நினைத்தேன். தெய்வாதீனமாக உன்னை பார்த்து விட்டேன், தெரிவித்தும் விட்டேன். நம் குருநாதர் அடியேனிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையை எண்ணி மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மனம் மகிழ ஒரு தகவலை தெரிவித்த தங்களுக்கு அடியேனின் சிரம் தாண்ட நன்றி. ராமானுஜா, இதுவரை நீ என்ன குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தாய் என்று நான் அறியேன். இருப்பினும் நீ நாளை முன்னுரை வழங்க வேண்டியது தைத்திரிய உபனிஷதம் பற்றி. எனவே அதை நோக்கி உன் குறிப்புகளை ஆரம்பித்து விடு. காரணம், இது குருநாதர் யாதவ பிரகாசரின் கட்டளை. உன் முன்னுரையை பார்த்து குருநாதர் ஓஹோ என்று புகழ வேண்டும். மாணவர்களுக்கு நீ கொடுக்க போகும் சிறப்பான முன்னுரையால் குருநாதரின் உதாரணங்கள் அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். நிச்சயம் சுவாமி. அடியேன் இப்போது உத்தரவு வாங்கிக் கொண்டு காஞ்சிபுரம் புறப்படுகிறேன். நாளை குறிப்புகளோடு வருகிறேன். நல்லது. உனக்கு குருநாதரின் பாராட்டுகள் இப்போது இருப்பதை விட இன்னும் பன்மடங்கு பெற என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசிகள். நன்றி சுவாமி. என்ன ஓய், அன்று ஏதோ அமைதியாக போய்விடலாம் என்றீர், இன்று முழுவதுமாக அவன் பக்கம் சாய்ந்து விட்டீர். சம்பூரணம், முழுவதுமாக மாறிவிட்டீர் நீர். என்ன, நான் மாறிவிட்டேனா? என்ன சொல்லுகிறாய் நீ? பிறகு ஏற்கனவே நம் குருநாதர் ராமானுஜனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார். இன்று நீர் வேறு அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறீர். நம் குருநாதர் உன்னை பல சமயங்களில் முட்டாள் மடையா என்று குறிப்பிடுவதை நிரூபிக்கும்படி நடந்து கொள்கிறாய். என்ன, சந்தடி சாக்கில் நீரும் அதை உபயோகிக்கலாம் என்று எண்ணுகிறீரோ? சீச்சி, நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? நான் சொல்வதை கவனமாக கேள். நாளைய வகுப்பில் தைத்திரிய உபனிஷத்தை போதிப்பதற்காகத்தான் நம் குருநாதர் யாதவ பிரகாசர் ஓய்வு ஒளிவின்றி குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது ராமானுஜனிடம் நாளை நீதான் முன்னுரை எடுக்க இருக்கிறாய். இது குருநாதரின் உத்தரவு என்று இல்லாத ஒன்றை சொல்லியிருக்கிறேன். என்னையா சொல்கிறீர்? அதுதான் சம்பூரணம். நாளை நடக்கப் போவதை பார். குருநாதர் புதிய பாடத்தை போதிக்க ஆவலோடும் மிடுக்கோடும் வருவார். அவர் வருகின்ற நேரத்தில் அதே பாடத்தை ராமானுஜன் முன்னுரையாக வழங்கிக் கொண்டிருப்பான். பிறகென்ன, குருநாதர் கோபத்தின் உச்சிக்கே போய்விடுவார். அதன் பிறகு ராமானுஜனின் அதிக பிரசங்க தனத்திற்கு பாடசாலையை விட்டே துரத்தி விடுவார். சம்பூரணம், உம் யோசனை பலமாக இருக்கிறது, அபாரமாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் குருநாதர் கோபப்படுவார் தானே? கைலாசம், இன்னொருவருடைய தர்க்கத்தில் ராமானுஜன் தலையிட்டால் யாதவ பிரகாசர் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் தன் பிரதான விஷயத்தில் ஒருவன் மூக்கை நுழைக்கிறான் என்றால் நிச்சயம் பொறுத்து கொள்ள மாட்டார். இதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். குருநாதர் பிரயத்தனப்பட்டு போதிக்க வரும் உபனிஷத்தை ராமானுஜன் அவர் அனுமதியின்றி போதித்துக் கொண்டிருந்தால் பொறுப்பாரா நம் குருநாதர்? சம்பூரணம், உம் யோசனை மிகவும் அற்புதம், அபாரம். உம்மை சாதாரணமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். மிகவும் அற்புதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்.
குருநாதா, என்னடா? இப்படி ஜலம் கூட அருந்தாமல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் தேகம் என்னாவது சுவாமி? அடேய், நான் இன்றைக்கு பாடமாக எதை எடுக்க தீர்மானித்திருக்கிறேனோ அதை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். கூடவே இருக்கிறாய் நீ, ஆனால் கற்பூர வாசனை உனக்கு தெரியவில்லை. எனக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் மட்டும்தான் தெரிகிறது, வேறு எதையும் அறியேன். ஏன் பொற்காசுகளை அறிய மாட்டாயா? அதற்கு வட்டி வருமே, அதை அறிய மாட்டாயா? அபச்சாரம் சுவாமி, அதையெல்லாம் மறந்து ஒதுங்கி தங்கள் சேவையில் மட்டுமே கண்ணாய் இருக்கிறேன். எனக்கென்னவோ உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. வந்தனம் சுவாமி. ஆறுமையா சம்பூர்ணம். என்ன சுவாமி, இத்தனை ஓலைகளை வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? குறிப்பு மட்டுமல்ல, ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். எதை பற்றி சுவாமி? தைத்திரிய உபனிஷதம் தான். அதுதான் நான் இன்று எடுக்கப் போகும் பாடம் என்று முன்பே உம்மிடம் சொல்லியிருந்தேனே. அங்கு என்ன கண்களால் சம்பாஷணை? ஒன்றுமில்லை குருதேவா, இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. ஆனால் உங்களைப் போன்ற ஒரு வேதாந்த சாகரம் இப்படி குறிப்புகளை படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது குருதேவா? படிக்கத்தான் வேண்டும். குறிப்புகளை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து உச்சரித்து பார்த்து பிறகு பாடமாக நடத்துவதுதான் உசிதமாக இருக்கும். இல்லை என்றால் உம்மை போல் அனுபகாரினே என்பதற்கு பதிலாக உபகாரினே என்று சொல்லிவிட்டால் பிறகு என் கதியும் உம் கதி போல் ஆகிவிடுமே. சுவாமி, அதை இன்னும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டுமா? பிறகு தவறு செய்துவிட்டால் நிச்சயம் ஞாபகத்தில் வைத்துத்தான் இருக்க வேண்டும். அதெல்லாம் சரிதான் சுவாமி. தவறாக ஏதாவது செய்துவிட்டால் நீதான் தப்பாக செய்தாய் என்று சொல்கிறீர்கள். சில நேரங்களில் சில சம்பவங்கள் உங்களுக்கே தவறாக ஆகும் அளவிற்கு நடக்கிறதே குருதேவா. என்ன ஓய், நீர் ஏதோ தப்பாக பிதற்றுகிறீர்? நான் ஏதும் பிதற்றவில்லை சுவாமி. நான் நேரடியாக பார்த்த விஷயத்தை தான் தங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி எதை பார்த்தீர்? சுவாமி, தங்களுக்கு எதிராக ஒரு சதியே நடப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓய் சம்பூர்ணம், புரியும்படி உமக்கு பேச தெரியாதா? புரியும்படியே சொல்கிறேன் சுவாமி. தாங்கள் எவ்வளவு முனைப்புடனும் ஏகாந்த சிந்தனையுடனும் தைத்திரிய உபனிஷத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்ன காரணம்? தன்னால் போதிக்கப்படும் மாணவர்கள் ஒரு உன்னதமான மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ஆனால் சுவாமி, அங்கே பாடசாலையில் என்ன நடக்கிறது தெரியுமா? எந்த உபனிஷத்தை நன்கு திறம்பட போதிக்க வேண்டும் என்று கர்மமே கண்ணாக தாங்கள் இங்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த தைத்திரிய உபனிஷத் பாடத்தை இப்போது அங்கு ராமானுஜன் தன் சக மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறான். பிறகு தாங்கள் ஆராய்ச்சி செய்து என்ன பயன்? நீர் உண்மையாகத்தான் கூறுகிறீரா? ராமானுஜன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே. நான் பாடசாலையில் இருந்துதான் வருகிறேன். என் இரு கண்களாலும் பார்த்தேன், என் இரு செவிகளாலும் கேட்டேன். சுவாமி, நான் சொன்னது அத்தனையும் உண்மை. நான் இன்று அந்த உபனிஷத்தை போதிக்க இருக்கிறேன் என்று தெரிந்தும் அவன் எனக்கு முன்பாக பாடம் எடுக்க முனைந்து விட்டானா? ஆம் சுவாமி, அவன் அங்கே தைத்திரிய உபனிஷத்து பாடத்தை போதிக்க சக மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் கேட்டவண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனி தாங்கள் அங்கு சென்று என்னவென்று போதிக்கப் போகிறீர்கள்? தங்களை மீறி அதிக பிரசங்கத்தனமான ஒரு காரியத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான் அந்த ராமானுஜன். அன்று எல்லோருக்கும் முன்னால் என்னை ஒரு ஆசானாக சரியாக பாடம் நடத்த முடியாதா என்று என்னை கேட்டீர்கள் அல்லவா? அதை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னையே ஒரு ஆசானாக மார்த்தட்டிக் கொள்ள ஆரம்பித்து விட்டான். அவன் செயல் அப்படித்தான் அர்த்தம் கற்பிக்கிறது. குருதேவா, சம்பூர்ணம் சொல்வது சரிதான் என்று எனக்கும் தோன்றுகிறது குருதேவா. அன்று பாருங்கள், தாங்கள் சரியாக நடத்திய பாடத்தை தாங்கள் வகுப்பு முடிந்து சென்றவுடன் அதை புரியும்படியாக நடத்துவதாக சொல்லி ராமானுஜன் பல விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறான்.
அப்படி என்றால் அவன் உங்களை விட திறமைசாலியா? எனக்கென்னவோ இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று தோன்றுகிறது குருதேவா. நாங்கள் என்னதான் சொன்னாலும் தாங்கள் நம்ப போவதில்லை. பிறகு என்ன சொல்லி என்ன பயன்? நில். இப்போது அந்த ராமானுஜன் எங்கிருக்கிறான்? நம் பாடசாலையில்தான். நான் சொன்னது போல் தாங்கள் எடுக்க வேண்டிய உபனிஷத்தை அவன் போதித்துக் கொண்டிருக்கிறான். சக வித்தியார்த்திகளே, இன்று தைத்திரிய உபனிஷத் என்ற வேதாந்த பாடத்திற்கு முன்னுரை வழங்கும் வாய்ப்பை நம் குருநாதர் அடியேனுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக முதற்கண் நம் ஆசானுக்கு அடியேனின் கிருதஜ்ஞை. இப்போது கொடுக்கப் போகும் இம்முன்னுரையை அனைவரும் கவனமாக கேட்கும்படி உங்கள் எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன். முன்னுரையை நீ கொடுக்கப் போகிறாய் என்றால் உபநேசத்தின் முழு பாடங்களையும் அதன் விளக்கங்களையும் யார் எப்போது கொடுக்கப் போகிறார்கள்? அநேகமாக இன்றே நம் ஆசான் யாதவ பிரகாச சுவாமிகள் இந்த உபனிஷத்தின் ஸ்லோகங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பார். இந்த உபனிஷத் வலியுறுத்தும் கருத்தென்ன? சொல்கிறேன். வாழ்க்கை நடக்கிறது என்பது ஒன்று, வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு. தன் போக்கில் வாழ்க்கையை நடக்க விடாமல் சிந்தித்து வாழச் சொல்கிறது தைத்திரிய உபனிஷதம். அதற்காக 20 வகையான சிந்தனை பயிற்சிகளை தருகிறது. உலகம், மனிதன், கடவுள் ஆகிய அடிப்படை உண்மைகளுக்கு சில தெளிவான விளக்கங்களையும் இவ்வுபனிஷதத்தில் காண்கிறோம். எது கல்வி என்பது பற்றிய அற்புதமான விளக்கமும் இதில் உள்ளது. உபனிஷத் வாக்கியங்கள் எங்கெங்கெல்லாம் ஓதப்படுகிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். தெய்வ வழிபாடுகளிலும் வைதீகச் சடங்குகளிலும் மங்கள நிகழ்ச்சிகளிலும் இவ்வுபனிஷதம் பெரிதாக ஓதப்படுகிறது. இந்த தைத்திரிய உபனிஷதம் எந்த வேதத்தில் அமைந்துள்ளது? இதில் பிரிவுகள் ஏதேனும் உள்ளதா? இவ்வுபனிஷத் யஜுர்வேதத்தில் அமைந்துள்ளது. யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்ற 2 பிரிவுகள் இருக்கிறது. அதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள தைத்திரிய ஆரண்யகம் என்பதில் 7, 8, 9ஆம் பகுதிகளே தைத்திரிய உபனிஷதம். இது உரைநடை வடிவில் அமைந்துள்ளது. வைசம்பாயனம் முனிவரின் மாணவர்கள் தித்திரிப் பறவைகள், அதாவது சிட்டுக்குருவி வடிவத்தில் இந்த உபனிஷத மந்திரங்களை ஏற்றுக்கொண்டதால் இது தைத்திரிய உபனிஷதம் என்று பெயர் பெற்றது. இந்த உபனிஷதத்தில் வாழ்க்கை கல்வி, அதாவது சிக்ஷாவல்லி, மனிதன், அதாவது ஆனந்தவல்லி, கடவுள், அதாவது பிருகுவல்லி என்று 3 பிரிவுகள் உள்ளது. வாழ்க்கையின் அடிப்படை பற்றிய அற்புதமான ஒரு கல்வியாக அமைகின்றது இந்த உபனிஷதம். மனிதன் என்பவன் யார்? சமுதாயத்தில் அவன் நல்ல அங்கத்தினனாக விளங்குவதற்கு உள்ள கடமைகள் எவை? தெய்வ சிந்தனையுடன் வாழ்வது எப்படி? பேரானந்தத்தை அனுபவிப்பது எப்படி என்பது போன்ற அன்றாட விஷயங்கள் இதில் ஆராயப்படுகின்றன. பலே ராமானுஜா, பலே! உட்காருங்கள். வந்தனம் சுவாமி. ராமானுஜா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சுவாமி, அடியேன் முன்னுரை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். பார்த்தீர்களா சுவாமி, நான் சொல்லவில்லை? இதற்குத்தான் உங்களை... முன்னுரையா? எதை பற்றி? தைத்திரிய உபனிஷதத்திற்கு தான் முன்னுரை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. இந்த உபனிஷத் பற்றித்தான் நான் இன்று போதிக்கப் போகிறேன் என்பதை நீ அறிவாயா? அறிவேன் சுவாமி. அப்படி இருக்கையில் நீ ஏன் இந்த உபனிஷத்தை இவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறாய்? சுவாமி, தாங்கள் தானே இந்த தைத்திரிய உபனிஷதத்திற்கு முன்னுரை வழங்கச் சொல்லி அடியேனை பணித்தீர்கள். நானா? நான் உன்னை பணித்தேனா? அப்படித்தான் சம்பூர்ண சுவாமிகள் அடியேனிடம் தெரிவித்தார்கள். முன்னுரையை மட்டும் அடியேன் வழங்க வேண்டும் என்பது தங்களின் உத்தரவு என்று சொன்னார்கள். என்ன சம்பூர்ணம்? என்ன இது? இவன் ஏதோ பிதற்றுகிறான் சுவாமி. ராமானுஜா,
நானா உன்னிடம் சொன்னேன்? நல்ல கற்பனை ராமானுஜா. சுவாமி, தாங்கள்தானே குருநாதர் பணித்ததாக அடியேனிடம் சொன்னீர்கள். ஏன் இப்படி பொய் பேசுகிறாய்? சுவாமி, அடியேனா பொய் பேசுகிறேன்? ஆம், நீதான் பொய் பேசுகிறாய். நேற்றைய தினம் தாங்கள்தானே... போதும், நிறுத்து. சம்பூரணம் இல்லை என்கிறார், மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். முழு பாடம் அறிந்த குருநாதருக்கு முன்னுரை கொடுக்க தெரியாதா? அதற்கென்று தனியாக உன்னை நியமிக்க வேண்டுமா? கேள்வி கேட்க இனி உனக்கு உரிமை இல்லை. குருநாதா, இவனை சும்மா விடக்கூடாது. ராமானுஜா, இதற்கு உன் விளக்கம் என்ன? சுவாமி, தவறு அடியேனுடையதுதான். தாங்கள் நேரடியாக தெரிவிக்காத உத்தரவை யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக அதை நம்பி முன்னுரை கொடுத்தது அடியேனுடைய தவறுதான். ஒரு விதத்தில் குரு துரோகமும் கூட. அதற்குரிய தண்டனையை அடியேன் பெற்றே தீர வேண்டும். கல்வியில் ஊக்கமுள்ள மாணாக்கனுக்கு அன்றைய பாடம் மிகவும் இன்றியமையாதது. ஒரு நாள் பாடம் கற்க முடியாமல் போனால் அது அவனுக்கு பெரு நஷ்டம். அதன்படி இன்று தாங்கள் எடுக்கப் போகும் பாடத்தை பெற அடியேன் தகுதியற்றவனாகிறேன். எனவே இன்று இப்பாடசாலையிலிருந்து அடியேனை வெளியேற்றுவதுதான் சரியான தண்டனையாக இருக்கும். இதையும் தாண்டி அடியேனுக்கு தாங்கள் ஏதேனும் தண்டனை தர விரும்பினால் அதையும் ஏற்க சித்தமாயிருக்கிறேன். நிச்சயம் கொடுக்க வேண்டும். அதையும் நான் தான் கொடுக்க வேண்டும். கைலாசம், சுவாமி, இவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா? தாராளமாக கொடுங்கள். என்ன சம்பூர்ணம்? கொடுங்கள் சுவாமி, சீக்கிரம் தண்டனையை கொடுங்கள். கொடுக்கிறேன். ராமானுஜன் தவறுக்கு அவசியம் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ராமானுஜா, நீ 2 தவறுகள் செய்திருக்கிறாய். அதற்கு இரட்டை தண்டனைகள் கொடுக்க வேண்டும். முதல் தவறு, தைத்திரிய உபனிஷத் பாடத்தின் அற்புதமான முன்னுரையை நீ நின்று கொண்டே கொடுத்தது. அதற்கு தண்டனை நீ என் ஆசனத்தில் அமர வேண்டியது. இரண்டாவது தவறு, தைத்திரிய உபனிஷத்தில் உனக்கு இவ்வளவு ஞானம் இருந்தும் அதை முழுமையாக முடிக்காதது. அதற்கு தண்டனை நீ என் ஆசனத்தில் அமர்ந்து தைத்திரிய உபனிஷத்தை நீயே முழுமையாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஆசனத்தில் உட்கார் ராமானுஜா. சுவாமி, தாங்கள்... ஆம் ராமானுஜா, நீ முன்னுரை வழங்கியதை நான் கவனித்தேன். கடினமான தைத்திரிய உபனிஷத்தை இவர்களுக்கு புரியும்படியாக போதிக்க வேண்டுமே என்று பலபடியாக யோசித்துக் கொண்டிருந்த எனக்கு எளிமையாக முன்னுரை கொடுத்து எனக்கு சிரமம் இல்லாமல் செய்துவிட்டாய். முன்னுரையிலேயே பல அரிய விஷயங்களை தெரிவித்து விட்டாய். இந்த தைத்திரிய உபனிஷத் பாடத்தை போதிக்க உனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்பது என் தீர்மானம். எனவே இந்த பாடத்தை நீயே இவர்களுக்கு போதிப்பாயாக. அந்த அங்கீகாரத்தை நான் இந்த யாதவ பிரகாசன் உனக்களிக்கிறேன்.
ஒருவேளை பாடத்தை போதிக்கும் போது சந்தேகம் ஏற்பட்டால் நிச்சயம் ஏற்படாது. ஒருவேளை ஏற்பட்டால் என்னிடம் கேட்டு தெளிவு பெற்று பிறகு இவர்களுக்கு பாடத்தை தொடரலாம். என்ன ராமானுஜா, புரிந்ததா? ஆசனத்தில் அமர்ந்து பாடத்தை தொடங்கு. என்ன சம்பூர்ணம், எப்படி? இதை பற்றி நீர் என்ன சொல்கிறீர்? நான் பாலபாடம் பாடசாலைக்கு பாலபாடம் எடுக்க பாடசாலைக்கு செல்கிறேன். அங்கு போய் பாடம் எடுக்க வேண்டும். அதை செய்யும். அங்காவது ஒழுங்காக பாடத்தை மட்டும் எடும். உத்தரவு குருநாதா. ராமானுஜா, ஆசனத்தில் அமரு. தயங்காதே, வா. அமர்ந்து கொள். பாடத்தை எடு. கைலாசம், குருநாதா, நீ எங்கு வருகிறாய்? தாங்கள் புறப்பட்டு விட்டீர்கள். நான் தங்களுடன் வந்து சேவை செய்வதுதானே என் பணி. இன்று ராமானுஜனுக்கு சேவை செய்வதுதான் உன் பணி. சுவாமி, நானா ராமானுஜனுக்கா? ஆமாம், இன்று அவன்தான் உன் குருநாதன். இன்று அவனுக்குத்தான் நீ விசிறி வீச வேண்டும். அதுதான் உன் பணி. குருநாதா, சொன்னதை செய்யடா. உத்தரவு குருநாதா. ஓம் ஷன்னோ மித்ரக்ஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः வாருங்கள் திருமலை நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம் மாப்பிள்ளை. நமஸ்காரம். வாருங்கள் அண்ணா, வாருங்கள் மன்னி. காந்திமதி, இதில் சில மாம்பழங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் திருமலை மாம்பழங்கள் எங்களை தேடி வந்து விடுகிறது. வாருங்கள், உள்ளே செல்லலாம். வா பகுலா. வாருங்கள் சுவாமிகளே, அமருங்கள். என்ன மன்னி, உங்களை எல்லாம் பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? என்ன அண்ணா, உங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறேன் என்பதாவது நினைவு இருக்கிறதா? நினைவு இருப்பதால் தானே வந்திருக்கிறேன். மேலும் நீ கூறியது போல் நினைவிருப்பதால் தானே உன்னை தேடி மாம்பழமும் வருகிறது. எங்களை சொல்கிறாயே, நீ எங்களை பார்க்க வந்து எத்தனை காலம் ஆகிறது? பொதுவாக சின்னவர்கள் தான் பெரியவர்களை பார்க்க வர வேண்டும். ஆனால் நாங்கள் தான் உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நீ கேட்காமலேயே இருந்திருக்கலாம். காந்திமதி, இது யார்? உன் மனதை இந்த அளவிற்கு அளந்து வைத்து இத்தனை ஆழமாக புரிந்து வைத்திருப்பவள்? இவள் பட்டு, என்னை சோம்பேறியாக்க வந்தவள். தஞ்சாவுடன் சீதன வெள்ளாட்டியாக வந்திருக்கிறாள். அகத்தின் எல்லா வேலைகளையும் பார்த்துக் கொள்கிறாள். தளிகையிலிருந்து அகத்தை சுத்தம் செய்வது, கோலம் போடுவது, துணி துவைப்பது என்று சகலமும். அதற்காகத்தானே வந்திருக்கிறேன். எப்படி திட்டமிட்டாலும் இந்த ராமானுஜன் தப்பித்துக் கொண்டே இருக்கிறானே. நான் சொன்னதை முதலில் நம்பிய யாதவ பிரகாசர் ராமானுஜனிடம் உரையாடிய பின்பு அப்படியே மாறிவிட்டாரே.
ஒருவேளை என் திட்டத்தை யாதவ பிரகாசர் தெரிந்து கொண்டிருப்பாரோ? ஒன்றும் புரியவில்லையே. இனி என்னிடம் அவர் எப்படி நடந்து கொள்வாரோ தெரியவில்லையே. என்னவோய் சம்பூரணம், உமக்கு வயதாகிவிட்டது என்பது நன்றாக தெரிகிறது. இப்படி தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிறீரே? அட நிறுத்தும் ஐயா. எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு நானே மூக்குடைந்து போய் இருக்கிறேன். என்னது, மூக்குடைந்து விட்டதா? எனக்கு கையே உடைந்து விட்டது ஓய். நீர் தீட்டிய திட்டத்தால் பாதிக்கப்பட்டது நீர் மட்டுமல்ல, நானும் தான். அந்த ராமானுஜனுக்கு விசிறி வீசப்பணித்து விட்டாரே நம் குருநாதர். குட்டுப்பட்டது நீர் மட்டுமல்ல, நானும் தான். மொத்தத்தில் ராமானுஜன் எந்த நிலையிலும் தப்பித்து வந்து விடுகிறான். நாம் தான் வகையாக மாட்டிக்கொள்கிறோம். அது மட்டுமா? அந்த ராமானுஜனுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதே. எனக்கென்ன தோன்றுகிறது என்றால், நாமே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது என்றில்லாமல் நம் குருநாதரே ராமானுஜன் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பிரச்சனையாக பார்க்கும்போது நாம் தூபம் போட்டு புகையை மாற்றி ஜுவாலையாக எரியும்படி செய்துவிட்டால் போதும். அதுவே நாம் எதிர்பார்க்கும் பலனை கொடுத்துவிடும். இவன் சொல்வதுதான் எனக்கும் சரியென்று தோன்றுகிறது. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. இவன் சொல்வது போல் சந்தர்ப்பம் எப்போது வாய்க்கும் என்று தெரியாத போது காத்திருப்பது நமக்கு காலவரையம்தானே. நாம் இவரைப் போல் நீர்த்து போகின்ற திட்டத்தை தீட்டாமல் தீர்க்க தரிசனமாக ஒரு திட்டத்தை யோசித்து அந்த அஸ்திரத்தை லாபகமாக பயன்படுத்த வேண்டும். அதே சமயம் இதில் காலதாமதம் செய்வதோ காலம் கனியும் என்று காத்திருப்பதோ கூடாது. அப்படி ஏதாவது புது யுக்தி உங்களிடம் இருக்கிறதா? கைவசம் எந்த திட்டமும் இல்லை. ஆனால் நான் ஒரு தீர்மானம் செய்து வைத்திருக்கிறேன். ராமானுஜனை பொறுத்தவரை பாடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், வேதாந்தம் இவற்றில் அவனை சிக்க வைக்க முடியாது. ஏனென்றால் அவன் அதை கரைத்து குடித்தவன். எதிலும் புகுந்து வந்து விடுவான். அவன் அவ்வளவு கெட்டிக்காரன். அதனால் என்ன செய்யலாம் என்கிறாய்? கல்வி சார்ந்த விஷயங்களில் அவனை சிக்க வைக்க முடியாது. ஆனால் அவனது தனிப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து அதிலிருந்து நமக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவனை சிக்க வைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் யோசிக்க வேண்டும். நானேதான் யோசிக்க வேண்டும். இந்த கைலாசம் தனியாக எனக்குள்ளேயே ஆலோசித்து ஒரு சாதுரியமான வலையை பின்ன வேண்டும். அதற்கு எனக்கு தனிமை வேண்டும். எங்கள் இருவரையும் இப்போது இந்த இடத்தை விட்டு கிளம்புகள் என்கிறாய். தங்கள் வயதாலும் அனுபவத்தாலும் சட்டென்று புரிந்து கொண்டீர்கள். சபேசா, வா, நாம் போகலாம். இவர் தனியாக நின்று வானத்தை வில்லாக வளைக்க தீர்மானித்து விட்டார். இவர் தனியாகவே யோசிக்கட்டும். வா, போகலாம். ராமானுஜா, இம்முறை நான் விரிக்கின்ற வலையில் நீ விழப்போவது உறுதி. யோசிக்கின்றேன், பலமாக யோசிக்கின்றேன். என்ன சுவாமி இது? உங்கள் கண்களில் கண்ணீரா? கண்ணீரா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. வேறொன்றுமில்லை. பாசுரம் பாடிக்கொண்டிருந்தேன். மகிழ்ச்சியின் மிகுதியால் கண்ணீர் வந்துவிட்டது. அதுதான் துடைத்துக் கொண்டிருந்தேன். துடைத்துக் கொண்டிருந்தீர்களா? சுவாமி, நீங்கள் பாசுரம் பாடும் பொழுது வரதன் மீது கொண்டுள்ள பக்தியில் மூழ்கி உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை அடியேன் பார்த்திருக்கிறேன். ஆனந்தத்தில் வடியும் கண்ணீர் கண்களின் வெளிப்புறத்திலிருந்து வரும். விசனத்தில் வடியும் கண்ணீர் உள்பக்கத்திலிருந்து வரும். இப்பொழுது உங்கள் கண்களிலிருந்து வடிந்தது உள்பக்கத்திலிருந்து. சொல்லுங்கள் சுவாமி, உங்களுக்கு என்ன சங்கடம்? சங்கடமா? இல்லை ராமானுஜா, நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை. இல்லை, அடியேன் இதை நம்ப மாட்டேன். சொல்லுங்கள், உங்கள் வருத்தத்திற்கு என்ன காரணம்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. அடியேன் தொடுத்த மாலையை எடுத்துச் செல்ல சாரதி வர வேண்டும். அவன் இன்னும் வரவில்லை. தாமதமாகிறதே. அங்கு வரதன் காத்திருப்பானே என்று நினைத்தேன். அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. வேறொன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்வதிலிருந்தே ஏதோ இருக்கிறது என்பது அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இதுவரை நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எதையும் பேசியதில்லை. இன்று எதையோ மறைக்கிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது.
நீங்கள் அடியேனை மனதார உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் இதுவரை அடியேன் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை என்பதை இப்பொழுது உங்கள் பேச்சிலிருந்து உணர்கிறேன். இல்லை ராமானுஜா, நீ அடியேனை உன் குருவாக பாவிக்கலாம். ஆனால் அடியேன் உன்னை அப்படி நினைக்கவில்லை. குரு சிஷ்யன் என்பதை விட ஏதோ ஒரு ஜன்மாந்திர பந்தம்தான் நம்மை இணைத்திருக்கிறது என்று கருதுகிறேன். அது உண்மை என்றால் தங்களை வதைக்கும் கவலையை அடியேனுடன் பகிர்ந்து கொள்ளலாமே. உங்கள் மனதை ஏதோ அரித்துக் கொண்டிருக்கிறது என்று நிதர்சனமாக தெரிகிறது. இதுவரைக்கும் அடியேன் உங்களை இந்த நிலையில் பார்த்ததே இல்லை. உடல் தளர்ந்து, உருகிக் கரைந்து, மனம் வெதும்பி, முகம் வாடி இந்த நிலையில் உங்களை பார்க்க அடியேனால் இயலவில்லை. ஆசா பாசம், சொந்த பந்தம் அனைத்தையும் அறுத்தறிய வேண்டும் என்கிறது வேதாந்தம். ஆனால் சில பந்தங்களிலிருந்து விடுபடுவது சுலபமும் அல்ல, சரியும் அல்ல. அப்படிப்பட்ட பந்தம்தான் நம் இருவருடைய பந்தம் என்று அடியேன் உறுதியாக நம்புகிறேன். பல சமயங்களில் அடியேனுக்கு மனக்கலக்கம், குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது உங்களை நாடித்தானே வந்திருக்கிறேன். சங்கடங்களும் சிக்கல்களும் வந்தபொழுது நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி உங்களை நாடி வந்ததற்கு காரணம் இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த ஜன்மாந்திர பந்தம்தான். அடியேனும் உங்களை ஒரு குருவாக மட்டும் கருதாமல் அடியேன் மீது அதீத பாசமுள்ளவராகவும் கருதுகிறேன். அந்த பாசமும் நேசமும் உங்களிடமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 4 நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்துகிறது. அதை நீங்கள் அடியேனிடமிருந்து மறைக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதை அடியேனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அடியேன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவிற்கு நீங்கள் அடியேன் மீது பாசம் வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது சுவாமி. 4 நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்துகிறது. அதை நீங்கள் அடியேனிடமிருந்து மறைக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதை அடியேனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அடியேன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவிற்கு நீங்கள் அடியேன் மீது பாசம் வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது சுவாமி. இதை கட்டாயப்படுத்தியும் பெற முடியாது. ஆகையால் அடியேன் உங்களை வற்புறுத்த விரும்பவில்லை. இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. ராமானுஜா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அடியேனோ உண்மையை யாரிடமும் சொல்ல முடியாத சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அடியேனுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சோதனையை மற்றவர்களுடன், ஏன் உன்னிடம் கூட பகிர்ந்து கொள்ளாததற்கு காரணம், ஒருவேளை வைஷ்ணவர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனை வந்து வரதன் மீது இருக்கும் நம்பிக்கை அகன்று விடுமோ? திருக்கச்சி நம்பியின் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சோதனை வந்தால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? அப்படி என்றால் ஒவ்வொரு தேவதையையும் பிரீத்தி செய்தால்தான் நமக்கு தீர்வு கிடைக்குமா என்று மற்றவர்கள் எண்ணிவிடக் கூடாது என்றுதான் எதுவும் யாரிடமும் தெரிவிக்காமல் இருக்கிறேன். அடியேனுக்கு வரும் கஷ்டங்கள் அடியேனின் கர்மாவினால் ஏற்பட்டவை. மற்றவர்கள் அடியேனை வரதனின் பரம பக்தனாக நினைக்கிறார்கள். அடியேனின் குறைகள் அடியேனுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமாள் அதை போக்க நினைக்கிறார். சரி சுவாமி, அப்படி உங்களுக்குள் என்ன குறை? எதை பெருமாள் போக்க நினைக்கிறார்? தயவு செய்து சொல்லுங்கள் சுவாமி. ஏழரை சனியில் பட வேண்டியதை பட்டுத்தானே ஆக வேண்டும் திருக்கச்சி. உனக்கு நான் தீர்மானித்துள்ள கால அளவு நாட்களாக இருக்கிறது. அதாவது என்னை பார்க்காமல் பிரிந்திருக்க போகின்ற நாட்கள் 7.5 நாட்கள். அதற்கு முன்பு என்னை நீ காண வந்துவிட்டால் கால அளவு 7.5 ஆண்டுகளாக முன்பு தீர்மானித்தபடியே நீட்டிக்கப்படக்கூடும். பாவியாகிவிட்டேன். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தால் இப்படி ஒரு சோதனையை அடியேன் மேற்கொள்ள நேர்ந்திருக்கும்.
பகவானாலேயே அடியனை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அல்லவா அடியேன் இப்பொழுது இருக்கிறேன். இல்லை சுவாமி, அடியேன் அப்படி நினைக்கவில்லை. தங்கள் நினைப்பு தவறு என்று தோன்றுகிறது. இந்த லோகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் சராசரி மனிதர்கள், லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு பகவானை ஏற்றுக்கொண்டாலும் அவரை நம்பி வாழாதவர்கள். அவர்கள் செய்யும் பாவச் செயல்களால் அவர்களுக்கு ஏற்படும் துன்பம் கிரகங்களின் ஆதிக்கத்தினால் நேரடியாக கொடுக்கப்படுகிறது. மற்றொரு சாரார் பகவானுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள், சதா சர்வ காலமும் அவனையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய கர்மத்தின் பலன்கள் பகவானாலேயே கொடுக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பிரஜை தவறு செய்தால் அரசன் அவனை தண்டிக்கிறான். அந்த தண்டனையின் நோக்கம் அவன் திருந்த வேண்டும் என்று இருந்தாலும் காவலர்கள் முன் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது தண்டிக்கப்பட்டவன் மிகவும் துன்புறுகிறான். அந்த தண்டனையில் கருணை இருக்காது. அதே ஒரு தாய் தன் குழந்தையை தண்டித்தால் அதில் கருணையும் குடிகொண்டிருக்கும். அந்த குழந்தையை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அது திருந்த வேண்டும் என்ற பாசமும் இருக்கும். அவள் அந்த குழந்தையை அடிக்கும் பொழுது கூட அதற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்வாளே தவிர அதற்கு வலி ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாள். அபக்தர்களுக்கு கிரகங்கள் மூலமாக அவர்கள் கர்மத்திற்குண்டான தண்டனை கிடைக்கும். ஆனால் பக்தர்களுக்கோ பெருமாளே அதன் பலன்களை அளிப்பார். இன்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதும் அதுவே. வரதன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னுடைய பக்தன் எந்த காலத்திலும் தோற்றுவிடக்கூடாது, மேலும் சுத்திகரிக்க வேண்டும் என்றெண்ணி இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறான். இதன் மூலம் உங்கள் கீர்த்தியை மேம்படுத்துகிறார். ஆகையால் தாங்கள் வருந்த வேண்டியதில்லை என்பதுதான் அடியேனின் கருத்து. ராமானுஜா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் அடியேன் வரதனை பார்க்காமல் படும் வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்படியோ 4 நாட்கள் கழிந்து விட்டன. மீதமுள்ள 3.5 நாட்களை கழிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ராமானுஜா. முடியவில்லை ராமானுஜா, அடியேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வரத்தை அள்ளித்தரும் வரதராஜ பெருமாளே, மனதை வசப்படுத்தும் மதன மோகனா, பக்தர்களின் பயத்தை போக்கும் பக்த வத்சலா, இப்படி உன் புகழையும் குணத்தையும் வர்ணித்துக் கொண்டே போகலாம். பக்தர்கள் படும் வேதனையை ஒரு தாயாக இருந்து துடைக்கும் தயாபரா, ஊரில் உள்ளவர்களால் ஒரு பிரச்சனை என்றால் உன்னிடம் வந்து முறையிடலாம். ஆனால் இன்று உன்னாலேயே ஒரு தூய்மையான வைஷ்ணவருக்கு துயரம் என்றால் அடியேன் யாரிடம் சென்று முறையிட முடியும்? பௌதீக கண்களால் உன்னை பார்க்கும் ஒரு சராசரி மனிதனுக்கே உன் திருவுருவ அழகை பார்த்து ரசிக்க கண்கோடி வேண்டுமே. மீண்டும் மீண்டும் உன் திருவுருவ தரிசனத்தை பாட வேண்டும் என்று மனம் நாடுமே. அப்படி இருக்கும்போது உனக்காகவே பிறந்து உனக்காகவே வாழ்ந்து உன் திருநாமத்தையே ஸ்மரித்து உன் சேவையிலேயே உடல் பொருள் ஆவி என்று அனைத்தையும் அர்ப்பணித்து நீயின்றி மற்றொரு தெய்வமில்லை என்று வாழ்ந்து வரும் ஒரு புனிதருக்கு, உயர்ந்த சிரேஷ்டருக்கு, பாகவதோத்தமருக்கு, அடியேனின் மானசீக ஆசான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு நீ இப்படியொரு துயரத்தை கொடுக்கலாமா? உலகிற்கே உதாரணமாக, சம்பிரதாயத்திற்கே சான்றாக, வைணவ சித்தாந்தத்திற்கே சிரோன்மணியாக தான் பாடும் பாசுரங்கள் மூலம் பாகுபாடின்றி அனைவரின் பாவத்தையும் போக்கும் அந்த பரந்த உள்ளத்தை பிரிவு என்ற தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இப்படி வாட்டி வதைக்கிறாயே, இது நியாயமா? இது தர்மமா? பலருக்காக பல நேரங்களில்
பலவிதமான சுமைகளை உன்முன் கொண்டு வந்து இறக்கி பரிகாரமற்ற பாவத்தையும் பக்குவமாக உன்னிடம் எடுத்துரைத்து அவர் தன் கருணையால் உன் மனதிலும் கருணையை உண்டாக்கி உன் திருவாயாலேயே பலருக்கு விமோச்சனம் பெற்றுத் தந்து அவர்கள் மகிழ்வதைக் கண்டு தம்மகம் மகிழ்ந்தவர் அல்லவா திருக்கச்சி நம்பி சுவாமிகள். அவர் மனம் நொந்து வாடுவதை அடியேனால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ மட்டும் என்ன நம்பி சுவாமிகளை பார்க்காமல் வாடித்தானே இருக்கிறாய்? கோடி சூரிய ஒளி பிரகாசத்தை கொண்டு திகழும் உன் திருமுகம் சில நாட்களாய் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பார்க்காமல் சூரியனை மேகம் மூடியிருப்பது போல் பிரகாசம் குன்றித்தானே காணப்படுகிறாய். உங்கள் இருவருக்கும் ஏன் இப்படி ஒரு விளையாட்டு? வரதா என்றொரு குரல் கொடுத்தால் ஓடோடி வந்து அவர் முன் நிற்பாயே. ஆண்டவன் என்பதையே மறந்து அவரோடு அலவலாவிக் கொண்டிருப்பாயே. அனுதினமும் அனவரதமும் உன் திருநாமத்தையே தன் சுவாசமாக உச்சரித்துக் கொண்டிருக்கும் அவர் மனவலியாலும் வருத்தத்தாலும் வேதனை பீரிட்டு எழ அபயக்குரல் கொடுப்பது உன் காதில் விடவில்லையா? போதும் வரதா, போதும். உன் திருவிளையாடல்களை இத்தோடு நிறுத்திக்கொள். பல வண்ண பூக்களை பாசுரம் எனும் நாரை கொண்டு தொடுத்து பக்தி எனும் மாலையை உன் திருமார்பில் சூட்டி அழகு பார்க்கும் அந்த ஆச்சாரிய சீலரை இனியும் அலைக்கழிக்காதே. அவர் மீண்டும் பழையபடி முகம் மலர்ந்து இன்முகத்தோடு உனக்கு கவரி வீசி மக்களின் மத்தியில் மகிழ்ச்சியோடு உன் பெருமைகளை பாசுரங்கள் மூலம் எடுத்துரைத்து அனைத்து தரப்பு மக்களையும் உய்விக்கும்படி செய். தோஷமோ கிரக சஞ்சாரமோ தூய்மையான பக்தர்களை கிஞ்சித்தும் பாதிக்காது என்பதை நிரூபித்துக் காட்டு. திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் திருமுகம் மலரச்சை வரதா, அவர் திருமுகம் மலரச்சை. பொதுவான விதி, அதன்படி நீ 7.5 நாட்கள் அனுபவிக்க வேண்டியதை நான் கெடு முடிவதற்கு முன்பே வந்து உன் கர்ம வினையை குறைத்து மீதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் திருக்கச்சி. சாதாரணமாக ஆச்சாரியரை ஏற்ற சீடர்கள் செய்யும் பாவத்தின் பலன்கள் அந்த ஆச்சாரியரையே சென்று சேரும் என்பார்கள். அதாவது சீடனை உய்விக்க வேண்டி அவன் பாவத்தின் பலனை ஆச்சாரியரையே ஏற்கிறார். அதுபோல் உன் கர்ம வினையின் இடர்களை நான் பாதியாக குறைத்து விட்டேன். விதித்த நாட்களுக்கு முன்பே உன்னை காண ஓடோடி வந்து விட்டேன். ஆசையோடு வந்திருக்கும் என்னை உன் கண்களால் பார்த்து என் வேதனையை நீ தீர்க்க மாட்டாயா திருக்கச்சி? பார் திருக்கச்சி, உன் வரதனை பார். முதல்வனே வரதா, உன்னை வேதனைப்படுத்த அடியேன் முயல்வேனா? அடியேனின் சிந்தனையும் செயலும் அனைத்தும் நீதானே வரதா. பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முளையால் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாடனாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே காரணி மேகம் நின்றது ஒப்பானை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. வரதா, உன் கருணைக்குத்தான் எல்லை ஏது? பக்தரின் பால் நீ கொண்ட அன்பிற்குத்தான் அணை ஏது? விதியையும் முறித்து அதன் வினையையும் தானே ஏற்கும் தயாளனான உன்னை என்னவென்று போற்றுவேன்? பாவியேன், அடியேனின் ஆவியையும் பிரிய துணிவேன். ஆனால் இனி உன்னை பிரிய துணியேன். அப்படி ஒரு நிலை மீண்டும் வராமல் அடியேனை ஆட்கொண்டருள் வரதா, அடியேனை ஆட்கொண்டருள். திருக்கச்சி, நீ என்னை பிரிய நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் பிரியேன். என்றும் நீ என்னுடனேயே இருப்பாய் திருக்கச்சி. வரதா,
பட்டர் சுவாமிகளே, ஏகாந்த சேவை அதி அற்புதமாக இருந்தது. திவ்ய தரிசனம். அதுவும் அடியேனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து தாங்கள் அமர்க்கலப்படுத்தி விட்டீர்கள் சுவாமி. மிக்க நன்றி. போதும் போதும், புகழ்வதிலும் ஒரு விகிதாச்சாரம் இருக்க வேண்டும். நீர் யார்? சாமானியரா? சோமயாஜிக்கு வேண்டப்பட்டவர், அடியேனுக்கும் வேண்டப்பட்டவர். இவையெல்லாவற்றையும் மீறி தேஜஸ்வி ராமானுஜனின் மாமனார். உங்களுக்கு இந்த மரியாதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி? அதுவும் தவிர நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல்தானே பழகுகிறோம். நன்றி எல்லாம் தெரிவித்து அடியேனை அந்நியனாக்கி விடாதீர்கள். நீங்கள் அடிக்கடி இங்கு வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். அடியேனும் அதைத்தான் விரும்புகிறேன். இருந்தாலும் அதற்கான நேரம் காலம் வர வேண்டாமா? இப்பொழுதெல்லாம் அகத்திலிருந்து வெளியே செல்வது என்றாலே க்ஷேத்ராடனம் செல்வது போல் இருக்கிறது. வயது ஆக ஆக உடல் உபாதைகளும் சேர்ந்து உபத்திரவிக்கிறது. எல்லாவற்றையும் இந்த வரதனிடம் விட்டுவிடுங்கள், அவன் பார்த்துக் கொள்வான். வரதன் என்றதும் நினைவு வருகிறது. ஒவ்வொரு முறையும் இங்கு வந்து தரிசிக்கும் பொழுது பெருமாள் வேறு வேறு ஸ்வரூபியாக அடியேனுக்கு காட்சி அளிக்கிறார். இன்றும் அப்படித்தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்க்கடலில் வீற்றிருக்கும் பத்மநாபனாக அடியேனுக்கு அவர் தோன்றுகிறார். அதற்கு காரணம், நம் மனதில் எந்த உருவம் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த தோற்றத்தை தான் நாம் தரிசிப்போம். இது மனோதத்துவத்தை சார்ந்தது. பட்டரே, கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஹோமத்திற்கு தேவையான சமித்து, ஹோமகுண்டம், மணல், விராட்டி, தவிடு, செங்கல், எண்ணெய், நெய், சூடம், மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் கோவில் கிடங்கில் நிரம்பியிருப்பதைக் கண்டேனே. ஏதாவது விசேஷமா? ஒரு சிறு ஹோமம் நாளை நடக்க இருக்கிறது. நான் தான் நடத்தி வைக்கிறேன். உம்மிடம் சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். அடுத்த மாதம் நம் கோவிலில் மகா மிருத்யுஞ்சய யஜ்ஞம் நடத்த இருக்கிறோம். குறைந்தது 24 பிரகஸ்பதிகளும் ஏனையர்களும் வர இருக்கிறார்கள். நீங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அவசியம், அவசியம் வருகிறேன். தகவல் கிடைத்தால் எந்த யஜ்ஞயத்தையும் அடியேன் தவிர்ப்பதே கிடையாது. நீங்களும் ஹோமத்திற்கும் யாகத்திற்கும் தேவையான பொருட்களை தருகிறீர்கள் அல்லவா? ஆமாம் ஆமாம். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் கோவில் அதிகாரியிடமும் தர்மகர்த்தாவிடமும் இது பற்றி பேசியிருக்கிறேன். அடுத்த மாதம் நடக்க இருக்கும் அந்த யஜ்ஞத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் தர வேண்டும். மற்றவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தால் சில சமயம் சில பொருட்கள் விடுபட்டு விடுகிறது அல்லது சரிவர கிடைப்பதில்லை. அவசியம் செய்கிறேன். பகவத் கைங்கரியத்திற்கு அடியேன் என்றும் பின்தங்கியதே கிடையாது. சரி, அப்பொழுது அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இதை ஊர்ஜிதப்படுத்தி வெகு விரைவில் தங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன். சரி, வாருங்கள். வருகிறேன் சுவாமி.